எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும், ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும், தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களை, நூல்களை பற்றி சிந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் திரு திவாகர் அண்ணாச்சி அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்களுடைய பங்கு என்ற தலைப்பிலே நாவாட கன்னியாகுமரி அழைத்தார். ஆனால் நான் வர இயலாத சூழ்நிலையில் இருப்பதனால் கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது என்கிற மாதிரி வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பது போல நான் இமயத்தின் அருகில் வேலை நிமித்தம் இருக்கிறேன். ஆனால் இதயம் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களால், பேச்சால், நூலால் பின்னப்பட்டு கொண்டே வருகிறது. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்களுடைய தமிழ் சொல்லாடல் தமிழ் இலக்கிய உலகத்தில் கிடைத்த வைரங்கள். சுக்குமிளகு திப்பிலியைப் போல, தாய்ப்பாலைப் போல, தமிழின் தொன்மையைப் போல நாம் இவற்றையெல்லாம் மறந்து கொண்டே வருகிறோம். எந்த ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழியில் பேசுவதை, எழுதுவதை இழிவாக கருதுகிறதோ அந்த இனம் விரைவிலேயே அழிந்து போகும் என்கின்ற வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் வாசிக்க வேண்டும். 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜனுடைய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயிலிலே இருக்கிறது. உலகெங்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆங்கில அகராதி எப்பொழுது வருகிறது? ஆனால் தமிழின் நன்னூல் எப்பொழுது வருகிறது, தொல்காப்பியம் எப்பொழுது வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காகிதம் வருவதற்கு முன்பே பனை ஓலைகளில் நாம் எழுத படிக்க கற்றுக்கொண்டோம். மொழிக்கு இலக்கணம், இசைக்கு இலக்கணம், வாழ்வியலுக்கு அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு, இப்படி பல நடைமுறை வாழ்க்கை விஷயங்களை தமிழர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த விதத்தில் தமிழ்மொழி தனிச்சிறப்பு பெற்றது, செம்மொழி அந்தஸ்து பெற்றது. ஆனால் அதற்கு உயிர் ஊட்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் தன்னுடைய பேச்சால், எழுத்தால் தமிழகத்தில் சூரிய தொலைக்காட்சியிலே அதிகாலையில் நாவாடிய வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்களுடைய நூல்கள் தலைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவே ஒரு அருட்கொடை. அந்த நூல்களின் தலைப்பை வாசிக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புடவைக்கு கொசுவம் அல்லது முந்தானை இவைதானே அழகு. தலைப்பு பெண்களுக்கு இருக்க வேண்டும், புத்தகத்திற்கு தலைப்பு வேண்டும். இப்படி ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அதனுடைய தலைப்பை பார்த்துவிட்டு தான் நாம் உள்ளே நகருகிறோம். வந்தார்கள் வென்றார்கள் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆனந்த விகடன் வெளியீடு. இது ஒரு புத்தகம். வர சொன்னார்கள், வந்தார்கள், வென்றார்கள் என்று திவான் அண்ணாச்சி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இப்படி நூலின் தலைப்பு அந்த மொழியின் நுண்மான் நுழைவுலத்தை காட்டுகிறது. வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்களுடைய நூல்கள் தலைப்பு இருக்கு பாருங்க, அது ரசிக்கத்தக்கதாக, சுவைபட சொல்வதாக இருக்கிறது. காற்றின் சுவாசம், அம்மா அழைப்பு, வளைஞர் நெஞ்சில் கலைஞர், ஒரு நதி குளிக்கப் போகிறது, நீலம் என்பது நிறமல்ல, ரேஜசாஃபியா ரேஸ்கல், அந்தக இரவில் சந்தன மின்னல், சொர்க்கத்தில் ஒரு நாள், பலர் நடக்காத பாதை,
நாயகம் எங்கள் தாயகம், ஆண்டாள் அருளிய அமுதம், அவர்கள் மற்றும் பலர், தாகங்கள், மண்ணில் விழுந்த மகரங்கள், நீங்கள் கேட்காதவை, வெளிச்சத்தின் விலாசம், காலத்தை வென்ற காதலர்கள் தொகுதி 1, 2, கல் நொங்கு, நீர்க்காகங்கள், ஒரு ஊரின் கதை, பூக்கள் பறிப்பதற்கல்ல, அஸ்திவாரங்கள் தெரிவதில்லை, பூவுக்கு வாசம் வந்தாச்சு, கேரள நிசப்தம், மூங்கில் பூ, நிருபர், எழுச்சி நியாயங்கள், சுயாட்சியா சுதந்திரமா, வரலாற்றில் கலைஞர், சீனம் சிவப்பானது ஏன், காந்தியா அம்பேத்கரா, உங்களைத்தான் அண்ணா, காகித கணைகள், இதோ சில பிரகடனங்கள், சில உரத்த சிந்தனைகள், விதைகள் விழுதுகள், இறந்து போன இந்திய கடவுள்கள், விந்தை மனிதர் வேதநாயகம், மீண்டும் மகாத்மா, ட்ரம்பட்டின் டான், பாரதி ஒரு பார்வை, காதல் கடிதங்கள், நியாயம் கேட்கிறோம், அவசர நிலை காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட நூல், நியாயம் கேட்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களை அழிக்கக்கூடிய இயந்திரங்கள், துப்பாக்கிகளை ஒருபொழுதும் தடை செய்யதாக வரலாறு இல்லை. ஆனால் பேனா துளி சிந்துகிற கண்ணீர் துளி இருக்கிறதே, அது பிரசவிக்கிற புத்தகத்தை தடை செய்கிற வரலாறு இன்று வரை இருக்கிறது. புதுவை தந்த போதை நான் விமர்சிக்கிறேன், இவர்கள் அறிந்தே செய்கிறார்கள். தெற்கு என்பது திசையல்ல, பற்றி எரிகிற பனிநதிகள், சிந்திக்க தெரிந்த சிலருக்காக வருடம் முழுவதும் வசந்தம், தொரியன் மணக்கிறது, நான் கழுதியான போது, எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன, உள்ளதே சொல்கிறேன், சாதனை சரித்திரம் சவேரியார், இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம், பாரதி நேற்று இன்று நாளை, ஃப்ரண்டியர்ஸ் ஆஃப் எ ஃபாரிஜன் பாலிசி, அங்கொன்றும் இங்கொன்றும், இந்த நாள் இனிய நாள், 5 தொகுதிகள், 2வது அலைவரிசை, கலைஞரின் கவிதைகள், இஸ்லாம் எவிடன்ஸ் ஆஃப் அன் ஐ விட்னஸ், இதயம் கவர்ந்த இஸ்லாம். இப்படி நூலினுடைய தலைப்பு அற்புதமாக இருக்கிறது. இது இலக்கிய சுவை மாத்திரம் அல்ல, மனிதர்களுடைய கண்ணீரை கவிதையாக்கு தருகிற ஒரு எழுத்து வடிவம். மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் சிலர் பேர் மாத்திரம்தான் நிலவை போல, சூரியனை போல சுடர்விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனை பூக்கள் என்கின்ற இந்த நூல் இருக்கு பாருங்க. இந்த நூலை வாசிக்கிற பொழுது அற்புதமாக பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார். இதில் பக்கம் 83 ஒரு சுவையான நிகழ்ச்சி இருக்கிறது. என் முதல் மகள் ஸ்ரீ கவிதா ஒரு நாள் என்னை கேட்டால், இறைவன் இருப்பது உண்மை என்றால் உலகத்தில் ஏன் பசி பஞ்சம் பட்டினி ஏற்பட வேண்டும் என்று அந்த சிறு குழந்தை ஐயாவை கேட்குறாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை சுட்டி காட்டினேன். ஒரு நாள் நபிகளின் மகன் இறந்து விட்டார். எல்லா தந்தைகளைப் போலவே அவரும் அழுதார். அப்போது குறைஷிகள் சிலர் கூட்டமாக வந்து, நபிகளே, நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும், இப்பொழுதுதான் நீங்கள் இறைவனின் நபி என்று அறிந்து கொண்டோம். வானத்தை பாருங்கள், உங்கள் மகன் இறந்ததற்காக அல்லாஹ் வானத்தை இருட்டாக்கி தன் வருத்தத்தை தெரிவிக்கிறான் என்றார்கள். அன்று கிரகண தினம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என் மகன் இறந்ததற்காக கிரகணம் வரவில்லை. கிரகணம் வந்தபோது என் மகன் மறைந்தான். குழந்தைகள் பிறப்பதற்காக இறைவன் குதூகலிப்பதும் இல்லை, அவர்கள் வீழ்வதற்காக அவன் வருந்துவதும் இல்லை என்றார். இதிலிருந்து இறைவன் என்பவன் ஒரு ஆள் இல்லை, அது ஒரு ஆற்றல் என்று நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆற்றல், கருணை உள்ளது, அன்பு உள்ளது என்று எப்படி சொல்கிறார்கள் என்பதை இப்போது என்னால் விளங்கிக் கொள்ள இயலாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இறைவா நீ எனக்கு வெளிப்படுத்துவா என்கிறார். இப்படி ஒரு அற்புதமான வார்த்தை விளையாட்ட ஐயா அவங்க நூல்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதை தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவில்லை என்கிறார். நான் எந்த ஜோதிடத்திலும் நான் அமைச்சர் ஆவேனா என்று கேட்டதில்லை, எப்போது ஆவேன் என்றுதான் கேட்பேன் என்கிறார். அப்போ தமிழில் முதல் தடை செய்யப்பட்ட புத்தகம் நியாயம் கேட்கிறோம் என்கின்ற புத்தகம்னு சொல்றார். வார்த்தைகளை தேடி தேடி நாம் வாசிக்கிற அந்த சுவை வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் நூலிலே பார்க்கலாம். இந்த நூலில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, முட்டையை பார்த்ததும் பறவையை அறிந்து கொள்கிறவன் ஞானி, பறவையை பார்த்த பிறகும் முட்டையை அறிந்து கொள்ளாதவன் பாமரன்.
இறைவனது தோட்டத்தில் 2 பேர்களுக்கும் இடம் உண்டு இந்த நூலில் இருக்கு. இப்படி தலைப்பே ஒரு வரலாறாக இருக்கிற பொழுது, இலக்கிய சுவை மிகுந்ததாக இருக்கிற பொழுது, அதை தேடி படிக்க வேண்டும் என்று அந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வருவதற்கு காலம் எனக்கு வாய்ப்பு தரவில்லை, ஆனால் வாசிப்பதற்கு எனக்கு காலம் வாய்ப்பு தந்திருக்கிறது. இதை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் வார்த்தை சித்தர் வலம்புரிச்சான் ஐயா அவர்களுடைய நூல்களை கண்டிப்பாக வாசிப்பார்கள். நெய்தல்வெளி பதிப்பகத்தார் நாகர்கோயிலில் தவமேற்றி அச்சாக்கி புத்தகமாக வெளியிடுகிறார்கள். இன்றும் கூட தமிழர்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் ஒரு நூல் இல்லை. திருக்குறளை படிக்காதவர், அதன் பிரகாரம் நடக்காதவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று பெரியவர் வ.உ.சி. ஐயா குறிப்பிடுகிறார். இப்படி மாமனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது, மாமனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய வரிகளை வாசிக்கிற பொழுது நமக்கு ஒரு உண்மை தெளிவாகும். என்ன தெளிவாகும்னு கேட்டிங்கன்னா, என்றாவது ஒரு நாள் நாம் இருந்து போக போகிறோம். இந்த உலகம், இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. அப்போ எது தர்மம், எது அதர்மம், இறைவன் தீர்மானிக்கிறபடி நாம் வாழ வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை காலம் நமக்கு பாடமாக சொல்லித்தரும். உலகத்திலே மிகச்சிறந்த ஆசிரியர் யார் தெரியுங்களா? காலம்தான். பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள், இந்த பள்ளிக்கூடங்கள் கொடுக்குற புத்தகங்கள் எல்லாம் அறிவை சொல்லித்தரும், புத்திசாலித்தனத்தை சொல்லித்தரும். ஆனால் உலகத்தில் நடைமுறை தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நடைமுறையை காலம் நமக்கு கற்றுத்தரும். உதாரணமாக பல்வேறு விஷயங்கள். உலகத்திலே மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் பேராசிரியர் யாரு? திருவாளர் எறும்பு. அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய நெல்மணிகளை தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிற பொழுது அந்த நெல்லின் முனையை முறித்து விடுகிறார். ஏனென்றால் ஈரப்பதம் பட்டால் அது உயிர் பெற்று விளைச்சலுக்கு தயாராகிவிடும் என்று திருவாளர் எறும்புக்கு தெரிந்திருக்கிறது. இது எந்த பாடத்திட்டத்திலும் இல்லை. தேனி இருக்கிறது. எத்தனையோ தூரம் பயணம் செய்து தேனியை எடுத்து கொண்டாந்து தன்னுடைய கூடுகளில் சேமிக்கிறது. இந்த திசையை நோக்கி, காற்றடிக்கிற திசையை நோக்கி நறுமணத்தை உணர்ந்து நுகர்ந்து தேனுக்கு செல்கிறது. இப்படி எறும்பிலிருந்து எகிப்து பிரமிடு வரை, வெண்டைக்காயிலிருந்து வெங்காயம் வரை, மாநில அரசிலிருந்து மத்திய அரசு வரை பல்வேறு விஷயங்களை நாவாடி புத்தகமாக எழுதி 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 அந்த மனிதர் 75 நூல்களுக்கு மேல் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். காலம் கருதி சொல்கிறேன், இறந்த பின்னாடி பேசப்படுகிற தை மாத மேகங்களில் நானும் ஒருவன் என்று அவரே குறிப்பிட்டபடி இன்று அவரை நோக்கி பயணிக்கிற பாதைகள் நிறைய தோன்றிடுச்சு. எனவே இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, பல்வேறு விஷயங்கள், இறைவா நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் என்கிறார். ஒரு நூலை வாசிக்கிற பொழுது தலைப்புக்கு உள்ளே செல்கிற பொழுது பல்வேறு விஷயங்கள் என்று ஐயாவினுடைய நூல்கள் சுவைபட இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வாசிப்பவர்களுக்கும் வார்த்தை சித்தர் வலம்புரிச்சான் ஐயா அவர்களுடைய வழக்கரம் ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.